சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் அப்பாங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவங்க, அதே சமயம் ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனவங்களும் கூட. இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ஃபாதர்ஸ் டே. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் கொஞ்சம் க்ரியேட்டிவான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஸ்பெஷலாக என்னோடய அப்பாவுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாக்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். தோசை மாவு 1 கப். நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி தோசை கரைப்போம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன், 2 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சாக்லேட்டில் நான் 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் சாக்லேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வேஃபர் இல்லாத சாக்லேட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பைப்பிங் பேக் 1 எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ஒரு க்ரியேட்டிவான தோசை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். சாக்லேட்டை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். சாக்லேட்டை டேரெக்டாக மெல்ட் பண்ண முடியாதுங்க. அதனால் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம சாக்லேட் போட்டு உருக்கிறதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அது நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பவுலுக்கு நடுவில் நான் இன்னொரு பவுல் வைக்கிறேன். இந்த பவுலில் தான் நம்ம சாக்லேட் பீசஸ் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெளியில் வச்சுருக்கிற அந்த தண்ணி உள்ளே இருக்கிற பவுலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், அந்த சூடுலேயே சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம ரொம்ப அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால இது ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கணும். இதே சமயம் நல்லா கட்டி இல்லாமையும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போது இந்த நடுவில் இருக்கிற பவுலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான தோசையோட பேஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தோசை மாவு, இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதோட இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவோட இந்த மெல்ட்டான சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிப்பியில் நான் 2 லேயர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. பேஸ் லேயர் சாக்லேட் ஃப்ளேவரும், அதுக்கு மேலே எழுத போகிற டெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா. நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பேஸ் லேயர் வெறுமன தோசமாவும், அதுக்கு மேலே எழுத போகிற டெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வச்சும் நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேஸ் லேயர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே எழுதுறதுக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி 3 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. நான் இந்த 2 கலரும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவோட ஃபுட் கலர் நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதான், 2 லேயருக்கும் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம மாவு உள்ளக்க ஃபில் பண்ணிடலாம். இது டேரெக்டாக ஓப்பன் பண்ணி கீழே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மாவு ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கை நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மாவை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதில் ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளோ வரும். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை கீழே வரைக்கும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு மேலே நல்லா டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படியே எழுதிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே வச்சு எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வெளியில் வராது நீங்கள் எழுதும்போது. இப்போது கீழே அந்த டிப்பில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு எழுதுறதுக்கு அவ்வளோக்கா நல்லா வராது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்ச உடனே ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 2 ஸ்பூன் மாவு எடுத்து நம்ம பேஸ் லேயர் ரெடி பண்ண போகிறோம்.
அதுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 2 ஸ்பூன் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய லீஃபாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஃபைனல் லீஃப் சின்னதாக வரைய போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம எழுதுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து இது மேலே எழுத போகிறோம். நம்ம நார்மலாக கையில் கோன்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஷேப் தான் வரையணும்னு இல்லை. இன்கேஸ் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக தோசை செஞ்சு தரணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட விஷை ஃபுல்லாக எழுத போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு. இப்போ நார்மலாக இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இதில் நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க. வேணும்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு தோசை திருப்பி வச்சு லைட்டாக எடுத்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.